உங்கள் வீட்டில் கொஞ்ச நேரம் அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். யா ஷோர், வாங்க. தேங்க்ஸுங்க. டிசம்பர் 21ஆம் தேதி இந்த இரண்டுக்கும் இடையில்பட்ட தொலைவு கோண அளவானது வந்து மிக மிக குறையும். கோண அளவு வகையில் பார்த்தீங்கன்னா 1 டிகிரியில் 10 இஃப் யூ டோன்ட் மைண்ட், போது பார்ப்பதற்கு இந்த இரண்டு தண்ணி கிடைக்குமா? கொஞ்சம் தாகமாக இருக்குது. நம்முடைய பூமியிலிருந்து வியாழக்கோளானது சுமார் 88.6 கோடி ஆனாலும் வந்து அதோடைய வெளியே யாரும் பாரு, நான் பாத்ரூம்ல இருக்கேன்ல. நம்ம சொன்னால் ஒரு வாரம் ஆனாலும் கேட்க மாட்டாங்களாம். ஆனால் இவங்க சொன்னால் மட்டும் ஸ்விட்ச் போட்ட மாதிரி நாம் போய் நிற்கணுமா? ம் விடு, நானே போய்க்கிறேன். சரிப்பா, பரவாயில்ல. மிஸ்டர் குமார், நான் தான். உங்களுக்கு தான் சார் கொரியர். சார், சைன் கொடுங்க. தேங்க்யூ. ஆ, காய போட்டுறேன். நான் ஒருத்தி இங்கே தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருதா? டப்பா ஃபோனு டப்பா ஃபோன் புறாவில் ஹலோ, எப்போ? சரி, ஒரு 20 நிமிஷத்தில் வரேன். வணக்கம் சார், இப்போ தான் வரீங்க? எங்கள் வேலை இங்கே முடிஞ்சுது. நாங்கள் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு லேபுக்கு போகிறோம். எதுவும் சந்தேகப்படுற மாதிரி? டிப்பிக்கல் ஸ்ட்ராங்கிள் அண்ட் டெத்தாக தான் இருக்கும் குமார். உள்ள விவேக் இருக்கான். உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் அவனை கேளுங்க, அவன் ஹெல்ப் பண்ணுவான். சரி சரி, ஓகே. சரி, இப்போ தானே பேசினேன், திரும்பவும் கால் பண்ணுறாரு. ஹலோ சார். சார், நான் ஸ்பாட்டில் தான் சார் இருக்கேன். ஓ, ரீச் ஆகிட்டீங்களா? மீடியாலாம் மோப்பம் முடிச்சு வர்றதுக்குள்ளே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே சார். ஃபீமேல் விக்டம்ன்றனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் இன்வெஸ்டிகேஷன் சப்போர்ட்டாக இருக்க ஃபீமேல் எஸ்ஏ ஒருத்தவங்களை அனுப்பியிருக்கேன். கொஞ்சம் க்ளோஸாக இருந்து அப்சர்வ் பண்ணட்டும். ஓகே. ஷி மைட் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே சார். இருபத்தஞ்சி 26 வயசு இருக்குமா ராமசாமி? ஆமாங்க சார், ரொம்ப சின்ன வயசு பொண்ணாக தான் தெரியுது மொபைல். சார், இவங்க ஜெனிஃபர் கேஸுக்கு சப்போர்ட்டாக இருக்க டிசிபி அனுப்பியிருக்காரு. ஹலோ சார். ஆ, ஃபஸ்ட்டு கேஸா? நோ சார், இட்ஸ் மை 4th ஒன். ஆனால் டெத் இன்வால்வ்டு ஃபர்ஸ்ட் கேஸ். விவேக், ப்ரீஃப் பண்ணுறீங்களா? ஷோர் சார். சார், இன்ட்ரோட மெயின் டோர் வழியாக வந்துருக்கணும். I guess she should have had her last breath in the air, and I think he just dropped her dead on the floor.
எதுவும் தெஃப்ட் இல்லை ரேப்புக்கான எவிடன்ஸ் எதுவும் இருக்கா? இல்லை சார், அந்த மாதிரி எந்த எவிடன்ஸும் இல்லை. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே வந்து பிரிண்ட்ஸ் இருக்குது. இப்போ தான் என் டீம் வந்து மொத்த பிரிண்ட்ஸையும் அனலைஸ் பண்ணாங்க. தெஃப்ட்டும் இல்லை, ரேப் மாதிரியும் தெரியல. சார் எனக்கு என்னமோ இது யாரோ பழி வாங்குறதுக்காக செஞ்ச மாதிரி இருக்குது சார். நோ, அப்படி நடந்திருக்க வாய்ப்பில்லை சார். எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? விசாரிச்சு பார்த்ததுல இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு பெருசாக யாரும் இல்லை, எனிமீஸ்ன்னு யாரும் இல்லை சார். வெளி உலகத்தோட ரொம்ப கம்மியான தொடர்போட தான் இருந்திருக்கா. இன்ஃபேக்ட் இவளை எனக்கு தெரியும்னு சொல்கிறவங்கள விரல விட்டு நீரலாம் போல. இந்த பொண்ணு பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் விசாரிச்சிட்டிங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பொண்ணோட பேர் என்ன? சார் இயல் சார். இயல புதுசாக இருக்குல்ல? இட்ஸ் அ பென் நேம் சார். அந்த நேமில் தான் புக்ஸ் எழுதிட்டு இருந்திருக்கா. பேசிக்காக ஷி வாஸ் அன் ஆஃபன் சார். வளர்ந்ததெல்லாம் சேவியர் ஆசிரமத்தில். அங்கே அவளுக்கு வச்ச பேர் கிருபா. ஆஃப்டர் ஸ்கூலிங் அவள் ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்திருக்கா. அவளோட நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கா. இன்ட்ரெஸ்டிங். குட் ஒர்க் ஜெனிஃபர் சார். ஜெனிஃபர். குட் ஒர்க் ஜெனிஃபர். நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்க போல. பில்டிங் இன்சார்ஜை கூப்பிடுங்க. ஓகே சார். சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணணும். சரி. ஆல்ரெடி பேசிட்டேன் சார். வெளியே இருக்காராம். 20 மினிட்ஸில் வந்துடுன்னு சொன்னார். ஓ, அந்த பெண் கொடுங்க. யார் முதல்ல பாடியை பார்த்தது? அவர் தான் சார், மிதுன். நான் தான் ஃபஸ்ட் பார்த்தேன். உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம்? நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். வி கைண்ட் ஆஃப் லிவ் டுகெதர். லிவினா? ஆனால் உள்ளே உங்கள் திங்ஸ் ஒன்று இருக்க மாதிரி தெரியலையே. கம்ப்ளீட்டாக லிவ்னு சொல்ல முடியாது. என் வீடு இங்கே தான் பக்கத்தில் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ். ஸோ நான் நைட்டு மட்டும் வந்து ஸ்டே பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். நைட்டு மட்டும் வந்து தங்கிட்டு போவீங்களா? அதுக்கு பேர் லிவின் இல்லை, அதுக்கு பேர் வேறு. இயலை பற்றி உனக்கு என்ன தெரியும்? கையா இருக்குடா, முறிச்சிடுவேன். ராமசாமி விடுங்க. லைட்டர் இருக்கா மிதுன்? ஐ டோன்ட் ஸ்மோக். ராமசாமி சார் பெட்டி வேண்டும். இதோ கொண்டு வரேன் சார். ஸோ மிதுன், டெய்லி நைட் இங்கே வருவீங்களா? ஹேய், அந்த அர்த்தத்தில் சொல்லையா? கொலனந்த நேற்று நைட் ஏன் வரல? பிகாஸ் அவள் தான் சொன்னான். இன்னும் ஷீஸ் ரைட்டர் ஆக்சுவல். ஒரு புக்கோட ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் ரைட்டிங் போயிட்டுருக்கு, கொஞ்ச நாள் தனியாக இருக்கணும்னு சொன்னான். ஸோ ஐ தாட் ஆஃப் கிவிங் ஹியர் சம் ப்ரைவசி. உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? நான் பானம் ரோட்டப் எல்லாமே பாலக்காடு. மை மாமா டேட் தே கோ டிவோர்ஸ் நான் சின்ன பையனாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் அம்மா வந்து ஒரு அட்வர்டைஸிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ஷி மூவ் டு யூஎஸ் நான் காலேஜ் படிக்கிற டைமில். அதுக்கப்புறம் அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க வித் யர் நியூ ஃபேமிலி. எனக்கு யூஎஸ் போகிறதுலாம் பெருசாக எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எங்களுக்கு இங்கே சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்குது, அதை பார்த்துட்டு இட்ஸ் கோயிங் லைக் தட். இந்த கொலை சம்மந்தமாக உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? நோ. அந்த பொண்ணை பற்றியும் அதோட கேரக்டர் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த பொண்ணு பாட்டுன்னு வரும் போவோம் சார், எந்த பிரச்சனையும் பண்ணாது சார். சார் அந்த பொண்ணுக்கு நான் பேசினது கூட கிடையாது. ஏதோ 2-3 டைம்ஸ் எதாச்சும் லிஃப்ட்டில் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். சார் நான் வேலைக்கு புதுசு சார். போன வாரம் தான் வேலைக்கு சேர்ந்தேன். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார். டீ குடிக்கிறதுக்கு 10 ரூபா கேட்டேன் சார். அந்த பொண்ணு 100 ரூபா கொடுத்துட்டு போச்சு சார். இத்தனைக்கு நான் முன்ன பின்ன பேசுனதில்ல சார். சரி. ஏன் சார், எனக்கு என்னமோ இந்த கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிரும்னு தோணுது. எப்படி சொல்கிறீங்க ராமசாமி? இல்லைங்க சார், எல்லாரும் சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த பொண்ணு மொத்தமாக பேசுகிறத 2-3 பேர் கூட இருக்க மாட்டாங்க போல இருக்கு. சம்மந்தப்பட்டவங்கள 2 தட்டு தட்டினா உண்மை தன்னால் வெளியே வந்துடும் சார். ராமசாமி, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப மேக்ஸ் டெஸ்ட்டில் சில கொஷின் ஈஸியாக இருக்குன்னு அட்டன் பண்ணிடுவேன். ஓகே சார். சம்மம் போட ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் கடைசியில் நான் போடுற ஆன்சருக்கும் சம்மோட ஆன்சருக்கும் சம்மந்தமே இருக்காது. இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப கஷ்டம்னு புரியுது சார். அப்படி இல்லை ராமசாமி, சில சமயம் சார் ஃப்ளாட்டுக்கு நிறையா பேர் வந்துட்டு போவாங்க சார். நேற்று கூட புதுசாக 2 பேர் வந்துட்டு போனாங்க சார். ஆனால் அவங்களுக்கும் கொலைக்கும் சம்மந்தம் இருக்குமான்றது தெரியல. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சார், சொல்லிட்டேன். உங்களுக்கு ஆளை பார்த்தா அடையாளம் தெரியுமா? நல்லா தெரியும் சார். ராமசாமி, மித்துனோட ஃபோட்டோ எடுங்க. சார் மித்துன்னு இல்லைங்க சார். இருட்டில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு சரியாக அடையாளம் தெரிஞ்சிருக்காது. ஹலோ சார், ஜெனிஃபர் பேசுகிறேன். என்ன? சார், we got the killer. CCTV footage செக் பண்ணதுல கிளியரா இருக்கு. We got him. ஓ சரி, நான் வரேன்.
கஃபை ரிமூவ் பண்ணுங்க. எனக்கு வேறு வழி தெரியல. நான் கொலை பண்ண அந்த பொண்ணு நல்லவளா இல்லை கெட்டவளான்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான், என் குழந்த. என்ன சார் ஏதோ பேப்பர் கொடுத்தான்? ராமசாமி சார், வண்டி எடுங்க, வெளியே போகணும். என் பேர் அசோக், என் பொண்ணு உமையா. திடீர்னு ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்துச்சு, கிளாஸில் ஏன் மயங்கி விழுந்துட்டான்னு. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா தான் தெரியுது, என் பொண்ணுக்கு level 2 பிரெயின் டியூமர்ன்றாங்க. ஆப்ரேஷன் பண்ணலன்னா என் பொண்ணை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. வெறும் மாத சம்பளம் வாங்குகிற ஒருத்தன் திடீர்னு ஆப்ரேஷனுக்கு தேவையான இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை புரட்டுறது நடக்காத காரியம்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சும் ட்ரை பண்ணேன், ஆனால் ஒரு யூஸும் இல்லை. அப்போ தான் எனக்கு ஒரு கொரியர் வந்துச்சு. என்னை வாட்ச் பண்ணுற யாரோ ஒருத்தவங்க தான் அதை அனுப்பியிருப்பாங்கன்னு தெரிஞ்சுது. அந்த கொரியரில் 50,000 ரூபா பணமும் கூடவே ஒரு லெட்டரும் இருந்துச்சு. அந்த லெட்டரில் உள்ள அட்ரஸில் இருக்கிற பொண்ணை கொலை பண்ணால் ஆப்ரேஷனுக்கு தேவையான மொத்த அமௌண்ட்டையும் பே பண்ணிடுவேன்னு போட்டிருந்துச்சு. யார் என்னன்னு கூட தெரியாத ஒருத்தவங்க சொல்கிறத நம்பி செய்யவே கூடாத ஒரு பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினச்சேன். சார், பெத்த பொண்ணை காப்பாற்ற வாய்ப்பு இருந்தும் காப்பாற்றாமல் போனால் அது ரொம்ப பெரிய பாவம் இல்லையா சார்? சார், சொல்லுங்கள் ஜெனிஃபர். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல சார், இவ்வளோ சீக்கிரமாக கொலைகாரனை கண்டுபிடிச்சிருவோம், இந்த கேஸை சால்வ் ஆகிடும்னு. சில்லியாக பேசாதீங்க ஜெனிஃபர். அவன் கொலை பண்ணியிருக்கான், பணத்துக்காக பண்ணியிருக்கான். அவன் ஒரு வெப்பன், அவ்வளோதான். புல்லட்டும் கண்ணு தான் கொலைக்கு காரணம்னு ரெண்டையும் சீஸ் பண்ணால் போதுமா? உயிர் எடுக்கிறாங்க. ஏன் ட்ரைனிங் கொடுத்தான்னு தெரில. சாரி சார், கில்லர் கண்டுபிடிச்ச எக்ஸைட்மெண்ட்டில் சொல்லிட்டேன். சரி போங்க, ராமசாமி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன், முடிச்சோடனே கூப்பிட்டு வாங்க. இனிமேல் தான் தலைவலியே இருக்கு. ஹலோ பேபி, ஷால் ஐ கம் தேர்? நோ வேணாம் பேபி, யூ ஜஸ்ட் வெயிட். தோ இங்கே டாக்டர் வந்துட்டாரு, ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு I'll be there. 10 minutes அங்கே இருப்பேன். ஓகே குமார், இட்ஸ் ஓவர். நீங்கள் அதர் ஃபார்மாலிட்டிஸ்லாம் ப்ரொசீட் பண்ணுங்கள். டாக்டர் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா? இல்லை குமார், எல்லாமே யூஷுவல் தான். ஆனால் விக்டிமோட செக்ஷுவல் பார்ட்ஸ் எல்லாம் இன்டர்னலி வூண்டடாக இருக்குது. எனி பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ரேப் டாக்டர்? நோ சான்ஸ் இல்லை, ரேப் பாசிபிலிட்டிஸ் இல்லை. இன்டர்னல் வூண்ட் இருக்குது, ரேப் இல்லைன்னு சொல்கிறீங்க? அது எல்லாமே உள்காயம். அண்ட் லாஸ்ட் 2-3 டேஸில் எதுவும் நடந்த மாதிரி தெரியல. கேஸ் ஹிஸ்ட்ரி, கொலை நடந்த டைம், இதெல்லாம் வச்சு பார்த்தா இட் கான் பி எ ரேப். தேங்க்யூ டாக்டர். ஓகே. ஸோ மிதுன், டாக்டர் சொன்ன அந்த வூண்ட் அண்ட் மற்ற விஷயத்தை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? Yeah, that could be me. மீனா?
கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். சி நாங்கள் 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். ஓகே, ஒரு கப்பலுக்குள்ளே செக்ஸ் கைண்ட் ஆஃப் திங் இட்ஸ் நாட் அ வெரி பிக் டீல், ரைட்? அது மட்டும் இல்லை, இட்ஸ் கம்ப்ளீட் ஒரு பர்சனல் மேட்டர். ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் திங்ஸை பற்றி எல்லாம் கேட்காதீங்க. ஐ ஜஸ்ட் கேன் ஆன்சர் தட். ஓகே, உங்கள் ப்ரைவேட் திங்ஸ் எல்லாம் விட்டுருங்க. மற்றபடி உங்கள் ரிலேஷன்ஷிப் என்ன அதை சொல்லுங்கள். உங்களுக்குள்ள எதுவும் சண்டை அந்த மாதிரி எதுவும்? ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்டாப் வேஸ்டிங் டைம் ஆன் மீ. உங்களுக்கு உண்மையில் யார் கொலை பண்ணியிருக்கான்னு தெரியணும்னா அந்த பிரசாந்தை பிடிச்சி விசாரிங்க. பிரசாந்தா? அது யாரு? யாருங்க இந்த வீட்டில்? ஹலோ, பிரசாந்த் இருக்கானம்மா? ஏன் சார், அவன் நேற்றுலேருந்து வீட்டுக்கு வரவே இல்லையே. சார் அவன் விக்னேஷ் கூட கொச்சின் வரைக்கும் போயிருக்கான். எப்போ போனா? அது வந்து நேற்று மதியம் போனா. யார் யார் போனாங்க? அவனும் விக்னேஷும் போயிருக்காங்க சார். விக்னேஷ் நம்பர் சொல்லு சார். 9150 144 606 சார். உங்கள் வீடு எங்கே இருக்கு? என்ன பண்ணுறீங்க? ஆப்போசிட் தெரு தான் சார். யார் கூட இருக்க? சார் நான் ஃபேமிலியோட தான் சார் இருக்கேன். நாங்கள் எல்லோரும் ஒரே ஸ்கூலில் தான் சார் படித்தோம். யார்? நானும் இவனும் அவனை வெளில கூப்பிட்டு போகலாம் தான் சார். இங்கே தான் சார். அவன் தான் பட்டோடு இருக்கான் சார். அப்போல்லாம் இல்லை சார், அவன் ரொம்ப நல்ல பையன் சார். அவனை பற்றி எங்களுக்கு தெரியும் சார். ஹலோ ஜெனிஃபர். பிரசாந்த் அப்ஸ்காண்டு. ஃபோன் நம்பர் சுவிட்ச் ஆஃப். ஏதோ ஃப்ரெண்டோடு சேர்ந்து கொச்சின் போயிருக்கான்னு சொல்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் விக்னேஷ்னு ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன். அந்த நம்பரோட லொக்கேஷன் மட்டும் உடனே ட்ரேஸ் பண்ணி இமீடியட்டாக எனக்கு சொல்லுங்கள். ஒன் செகண்ட் சார். லைனில் இருக்கேன். காட் இட் சார். கொச்சின் சார். கொச்சின் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாமா சார்? வேணாம். இல்லை ஜெனிஃபர், அது வேலைக்கு ஆகாது. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் கால் பண்ணுறேன். ஓகே சார். ஹலோ, விக்னேஷா பேசுகிறது? ஆமாம், விக்னேஷ் தான் பேசுகிறேன். நீங்கள்? நான் F3 ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். விக்னேஷ் ஒன்றும் இல்லை, உன் ஃப்ரெண்டு பிரசாந்த் ஒரு கேஸுக்காக தேடிட்டு இருக்கோம். அவன் உன் கூடயே இருக்கான்? ஆமாம் சார். ஃபோனை வந்துட்டு கொடுறேன். சார் அவன் மேலே ரூமில் இருக்கான். நான் ரிசப்ஷனில் தண்ணி வாங்க வந்திருக்கேன். 2 மினிட்ஸ் நானே கால் பண்ணுறேன் சார். 2 மினிட்ஸ் தானே? லைனில் இருக்கேன், கொடு. இல்லை சார், மேலே போயிட்டு நான் டேய் சொன்னதை மட்டும் செய். போலீஸாக இருந்தால் என்ன ஒன்றும் பண்ணலாமா சார்? நீ உங்கள் அட்வொகேட் மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறான். யாருக்கு வேணாலும் ஃபோன் போடு. போடு, அவனே உள்ளே வைக்கிறான். போடா சார். நான் என்ன சார் பண்ணேன்? ஏய் போடா. மச்சான் ஃபோனை போடுறான். நீ முதல்ல அவனை கீழே கூப்பிட்டு போயா. அந்த ஃபோனை கொடுறான். ஹலோ பிரசாந்தா? ஆமாம் சார். எதுவும் ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லை பிரசாந்த், ஒரு கேஸ் சம்மந்தமாக ஒரு சின்ன என்கொயரி. நீ கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரணுமே. சார் நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா கொச்சின் வரைக்கும் வந்திருக்கேன் சார். சென்னை வரதுக்கு ஒரு 4-5 டேஸ் ஆகும் சார். அப்படின்னு தவிர்க்க முடியாத வேலை சார். ஒரு முக்கியமான யூத் விங் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் சார். பிரசாந்த், ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போடு. சார். பிரசாந்த், விக்னேஷ் 2 பேத்துக்கு நான் பேசுகிறது கேட்குதா? எஸ் கேட்குது சார். உங்களுக்கு 3 செகண்ட்ஸ் டைம். நான் சொன்ன உடனே பிரசாந்த் என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்கான்னு 2 பேர் ஒன்றா சொல்லணும். 1 2 3. டேய் ஏன்டா கட் பண்ண? நினச்சேன். எதுக்குடா சுவிட்ச் ஆஃப் பண்ணுற? இல்லை ஜெனிஃபர், பிரசாந்த் சென்னையில் எங்கேயோ தான் இருக்கான். பட் சார் ட்ராக்கிங்ல இல்லை, அது வெறும் ட்ராப்பு. விக்னேஷ் மட்டும்தான் கொச்சினில் இருக்கான். இவங்க 2 பேர் கான்ஃபரன்ஸில் பேசியிருக்காங்க. அந்த இன்னொரு லைனோட லொக்கேஷன் மட்டும் எனக்கு ட்ரேஸ் பண்ணி அனுப்பிடுங்க. ஷூர் சார். கொச்சின்னு போட